தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு தொடர் கைதுகளின் மூலம் எதிர்கட்சிகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டினா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்படுது. தமிழகம் என்ன, இந்தியா முழுவதும் பேசப்படுது. இவங்க தமிழக வெற்றி கழகம் எதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு அப்படின்றது ஒரு அவர் சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 மணில இருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வீட்டு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. போலீஸ்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ண போறோம்னு தமிழகத்துல ஒரு பதற்றம் தொட்டுக்குச்சு. அவ்வளவுதான். என்னமோ தாவேகா குரூப் ஒரு குரூப், திமுக குரூப் ஒரு குரூப். தாவேகா என்ன நினைச்சிட்டானா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை தூக்கணும் அப்படின்னு சொன்னா இத்தோட ஒரு 3 to 6 மாசத்துக்கு தலையத்துக்கு உள்ள போட போறாரு உதயநிதிய. இத்தோட அவரோட ஆட்டமே அடங்கி போச்சு அப்படின்ற மாதிரி எண்ணம் தாவேக்காவோட தொண்டர்களுக்கு காலில இருந்து ஒரே சந்தோஷம். ஆஹா, உதயநிதி ஸ்டாலினுக்கு அரெஸ்ட் பண்ணி போட்டுற போறாங்க. நம்ம தலைவர் யார் தெரியுமா, ஜனநாயக படத்துல கட்டுற மாதிரி தண்ணி குடிக்க வச்சிட்டாரு பத்தியா அப்படின்ற மாதிரிலாம் காலில இருந்து அப்படியே இந்த தாவேக்காவோட தொண்டர்கள் நம்ம பார்க்கும்போது இவங்களை எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி பேசுறாங்க. ஒரு அரெஸ்ட் பண்றது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு ஒரு சட்டத்துல எந்த ஸ்ட்ராங்குமே இல்லாத ஒரு சட்டத்தின் கீழே கைது பண்றது எத்தனை பெரிய ஃபீட்பேக் அவங்களுக்கு திரும்ப தரும் அப்படின்றத நினைச்சுதான் பண்றாங்களா நினைக்காம பண்றாங்களா அப்படின்னு நம்மள மாதிரி ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஒன்றும் பெரிய சப்போர்ட் பண்றதெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி பேச்சுரிமைக்கு எதிரான கட்சியா தான் இருந்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் பேசினாலும் சரி, இல்ல யாரா சமூக ஆர்வலர்கள் பேசினாலும் சரி, அரெஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க. அது திமுக ஒண்ணு புதுசுல நம்ம திமுக உடனே திமுக செஞ்சதெல்லாம் சரின்னு நம்ம சொல்ல வரோம். ஆனா திமுக ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க மெயின் இடத்துல கை வைக்க மாட்டாங்க. சின்ன சின்ன இடத்துல கை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன ஆளுங்க பயமுறுத்தி வைப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வெச்சால மெயின் ஆளு தான் கை வைப்பேன், சின்ன ஆளுலாம் கை வைக்க மாட்டேன், அது ரொம்ப கம்மி. வெச்சா எம்எல்ஏ எம்பி எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி பெரிய இடத்துல போய் கை வைப்பான் அப்படின்ட்டு இவர் ஒரு ஆண் ஜெயலலிதா போல இருக்கிறதா நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது. புரட்சி தலைவி அம்மா பாத்தீங்க அப்படின்னா 2001 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது பண்ணாங்க. அதுதான் அவருடைய இந்த மாதிரியான கைதுல ஒரு மிகப்பெரிய கைது திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2001 கைது பண்ணதுதான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா 1996 2001 காலகட்டத்துல திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அம்மாவோட அந்த 91-96 ஆட்சியில் ஏற்பட்ட பல ஊழல்கள்ல அம்மா மேல கேஸ் போட்டு அவங்களை ரொம்ப டைட் பண்ணி இத்தோட அவங்க மீண்டும் அரசியலுக்கே வர முடியாத மாதிரி பக்காவா டைட் பண்ணிட்டு அம்மாவை போயிட்டு ஜெயில போட்ட அளவுக்கு அவர் பண்ணிட்டார். அந்த கேஸை வச்சு அம்மாவை ஜெயில போட்டார் அந்த 96-2001 காலகட்டத்துல. அதற்கு அம்மா என்ன பண்றாங்க 2001 பழி வாங்குறாங்க. அது உண்மையா பழி வாங்கல் தான். அதுல வேற எந்த பெரிய முகாந்திரமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு காலைல போனாரு, சாயந்தரம் வந்தாங்க. ஆனா கைது பண்ண அப்படின்ற ஒரு பேரோட புரட்சி அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. இதுல நம்ம திரு கலைஞர் கருணாநிதி புரட்சி அம்மா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண இது அன்றைய காலகட்டத்தில் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டாலும் இன்னைக்கு அது வரலாறு அந்த மாதிரி மாறி போச்சு. இப்போ அந்த மாதிரியான அரசியல் மொத்தமும் ஒழிஞ்சு இப்ப வேற மாதிரியான அரசியல் நம்மளுடைய புரட்சி அம்மா 1990 2016 இறந்ததுக்கு அப்புறமும் திரு நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் தமிழக அரசியல் வேற மாதிரியான ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தது. அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியா இருந்தாலும் சரி, திரு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியா இருந்தாலும் சரி, இருவருமே என்ன பண்ணலன்னா இந்த ஒரு பெரிய கைதை அவ்வளவு சீக்கிரமா கை வைக்கிறதுல தமிழர்கள் பதற்றத்தை ஏற்படுத்த வேணா. எதுவா இருந்தாலும் கேஸ் போடுவோம், கேஸ் போட்டு நீதிமன்றத்தின் மூலம் அரெஸ்ட் பண்ண வைக்கிறது பண்ணுவோமே தவிர தேவையில்லாத போய் ஒருத்தரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அரெஸ்ட் பண்ணி அவங்களை போய் நல்ல அலை வைக்கிறது, அதனால தமிழ்நாட்டில் ஏற்படுற பதற்றம், அதனால ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரெண்டு ஆட்சியுமே தவிர்த்துட்டு இருந்தாங்க. இவருக்கு யார் திரு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு யார் இப்போதைக்கு அட்வைசர்னு தெரியல. ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. இது மக்கள் அளித்த வாக்கு ஒன்றும் புரட்சி தலைவி 1991லயோ 2001லயோ பெற்ற அளவுக்கோ 2011 பெற்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரு விஜய் அவர்கள் பெறல அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தன்னை ஒரு பெரிய ஒரு இதுவா அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுக விட அதிமுக விட தான் பெரிய கை. இன்னைக்கு இருக்கிறதுலே தமிழக அரசியலே இத்தனை காலம் நல்லா இருந்தது காரணம், தமிழக அரசியல் இத்தனை நாள் நல்ல வழியானது எல்லாமே தான் காரணம் அப்படின்ற ஒரு மமதை அவர் மண்டையில வந்துச்சோ அப்படின்ற ஒரு கவலை பொதுமக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தீவிர தொண்டர்கள் பொதுமக்கள் லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. அவங்க தனி, அவங்க உலகம் தனி,
அவங்களுடைய பேச்சு கீச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். அவங்க யாருன்னா திட்டினாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த லிஸ்ட்ல வராது. மத்தாளுங்க திட்டினா அந்த லிஸ்ட்ல வந்துடும். இப்ப கூட இந்த கேஸ் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்றது பெண்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையில வந்து அதை வந்து எல்லாத்தையுமே வந்து மறைச்சிடுறாங்க. அது பெண்களை பத்தி சொன்னதுக்கா இல்லைன்னா வந்து வேறு ஒரு பெண்மணியை பற்றி சொன்னதுக்கா அப்படின்றது வந்து ஒரு ஒரு புரியாத புதிர். எப்ப தாவேகாவுடைய தொண்டர்கள் எல்லாருமே அப்படிதான். அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம், அவங்களுக்கு ஒரு தனி ஒரு ராஜ்யம் இருக்கும். அந்த ராஜ்யத்துல அது அது அவர் வந்து அன்பு ராஜ்யம், நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்ற மாதிரி இது அன்பு ராஜ்யம் சொல்லுவார். அந்த மாதிரி அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க. அது அதுல நம்ம போய் உள்ள வர முடியாது. மற்ற மக்களை பத்தி தான் பேசுற. கிட்டத்தட்ட ஒரு 10% மக்கள் வந்து அந்த உலகத்துல இருக்கிற ஆட்கள். அவங்க நீங்க என்னதான் பண்ணி தட்டி கிட்டி எழுப்பி தண்ணி தெளிச்ச மோதத்தை வெளில அவங்க வந்து வெளில வர மாட்டாங்க. அங்கேயேதான் இருப்பாங்க. அவங்களை இட்டு வரவே முடியாது, அவங்களை அழைச்சிட்டு கொண்டே வர முடியாது. அவங்க அங்கதான் இருப்பாங்க. அதை தவிர மீதம் இருக்கிற மக்கள் தான் வந்து இதெல்லாம் பார்த்து வந்து உஷாராகணும். இப்ப நம்ம சொல்றது வந்து சிலர் வந்து பொருந்தாம இருக்காருன்னா அவங்க வந்து தாவேக்கன்னு ஒரு தீவிர தொண்டரா இருப்பாரு. அவங்களாம் வந்து புரியாம இருக்கும். திமுக செய்த தவறை நம்ம தமிழக வெற்றி கழகம் செஞ்சா பரவாயில்ல, திமுக செய்யாத தவறையும் சேர்த்து வந்து தமிழக வெற்றி கழகம் செய்து இதெல்லாம் தேவையா? இது இப்ப அவசியமா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மனது வந்து வலிக்குதா? நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தின் மூலம் போய் கேஸ் போடலாம். கேஸ் போட்டு நீதிமன்றத்தின் வழியில வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கைது பண்ணாங்கன்னா எந்த தப்புமே இல்லை. நேற்று பேஸ்ட் இன்னைக்கு காலைல அவ்வளவு வேகமா அப்படியே பரபரன்னு தஞ்சாவூர்ல இருந்து பிளைட் ஏறி வந்தாங்களா இல்ல அவங்களும் பாவம் மனிதர்கள் தான் பஸ் ஏறி வந்தாங்களான்னு சொல்லி தெரியல. பாவம் கஷ்டம். அந்த போலீஸ்காரங்க எவ்வளவு ஒரு ப்ரெஷர் இருக்கும் பாருங்க மேல இருந்து. நான் பொதுவா சொல்றேன், காவல்துறையோ அரசு அதிகாரிகள் யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நிக்க மாட்டாங்க. நீங்க 100% நம்புங்க. 90% அரசு அதிகாரிகள் எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுக பக்கம் தான் நிற்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி வந்தா ஒரு பெரிய அதிகாரி இருப்பார். பெரிய அதிகாரி மட்டும் தாவேக்காவுடைய சொல் பேச்சு கேட்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா மத்த கூட இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்குமே வந்து நீங்க வந்து அரசாங்க வாக்குகள் நீங்க போடும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த தபால் ஓட்டு வருது அப்படின்னா இப்ப இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் பாருங்க, தபால் ஓட்டுகள் வருது வந்து வெறும் அரசு அதிகாரிகள் போடுறதா தபால் ஓட்டு. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுக தான் முன்னே இருக்கும். அப்பயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷமும் அதான் நடக்கும். அதோ ஆக இந்த அரசாங்க வேலை இருக்கக்கூடிய யாருமே வந்து இதை வந்து விரும்புகிறது கிடையாது. இது வந்து மேல இருந்து ஏதோ பிரஷர் அதுக்காக வந்து அரசு அதிகாரிகள் வந்து பண்றாங்க, காவல்துறை அதிகாரிகளும் பண்றாங்க, வேற வழி இல்லாம. அது திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியும், எதிர்கட்சிகளும் தெரியும், அதிமுக போன்ற அனைத்து கட்சிகளும் தெரியும். கிட்டத்தட்ட அவங்க 60 வருஷமா அந்த காவல்துறை வந்து கையாண்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எதனால இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மேல இருந்து கொடுக்கக்கூடிய பிரஷர் வந்து அது யார் கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்கன்னா சும்மா நம்முடைய முதல்வருக்கு வந்து எதுவுமே தெரியல, நம்ம உட்கார முடியாது. சட்டம் ஒழுங்கு அவர் கையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர், அவர் சட்டம் ஒழுங்கு அவர் தான் அமைச்சர். சோ நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்து நிச்சயமா வரும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். நாம் செய்யும் செயல் வந்து கண்டிப்பா நமக்கு வினை விதைத்தவன் வினை அரிப்பான், விதை விதைத்தவன் விதை அரிப்பான். நீங்க பிற்கால இப்படியே வந்து உங்களுடைய ஆட்சி வந்து எத்தனை மாசம் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இந்த நேரத்துல இந்த மாதிரி தவறு, இந்த மாதிரி சின்ன வயசுல அரெஸ்ட் பண்ணும்போது நாளைக்கு இது உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் அடிச்சு தான் என்ன பண்றது? இன்று இருக்கும் அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலாளர்கள் போனாலும் ரொம்ப சாதாரணமான மாவட்ட செயலாளர் ரொம்ப சாதாரணமா நாளைக்கு இந்த அரசு மாறும்போது கண்டிப்பா அதற்கான எதிர்வினையை வந்து இந்த நபர்கள் வந்து சந்திக்காம போயிடுவாங்க அப்படின்றது எனக்கு எந்த நம்பிக்கையில. கண்டிப்பா அவங்களுக்குமே அது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க உங்களுடைய கட்சியோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை கை வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். எவ்வளவு கேவலம் பாருங்க, உங்களுடைய நண்பர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணும்போது மேல இருந்து அது வீடியோ எடுக்கிறாரு. அது வீடியோ எடுத்து லைவ்ல யாருக்கு காட்டினாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எதிரிலேயே அவர் இருக்காரு, அந்த சஞ்சய் அவர் பேர் நினைக்கிறேன். அவர்லாம் எதுக்கு சினிமாவில் நடிச்சாரு, ஏன் நாடகம் நடிச்சாருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அப்படியாப்பட்டவர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்காரு. ஃப்ரெண்டா இருக்கிறவர் எதிரில இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து லைவ்ல எடுத்து போடுறாரு. அது யாருக்கு அது வீடியோ கால் பண்ணாரு அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு காலத்தை வந்து தெரிய வரும். தெரிய வரும்போது அது என்னன்றது நம்ம அது மாதிரி செஞ்சிருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி விஜய் எதனா கைது பண்ணும்போதோ இல்ல விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏன்னா ஏற்பட்டு இந்த கருவிஷத்தோட கைது பண்ணிடலாம், கைது பண்ணாம போயிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நடக்கும்போது அந்த மாதிரி பண்ணா உங்களோட மனசு வந்து எவ்வளவு வருத்தி இருக்கும். அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு செயலா அப்படின்றத நீங்க யோசிச்சு பண்ண. அதுவும் ஒரு விஜய் அவர்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பல இடத்துல சொல்லக்கூடிய அவர் வந்து என்ன அதை யாருக்கு அதை வந்து லைவா எடுத்து காமிச்சாரு, இதை யார் ரசிக்க விரும்பினார்கள், இந்த கைதை ரசிக்க விரும்பியவர்கள் யார் அப்படின்றது அவருடைய அந்த போனோட வீடியோ கால் பார்த்தா கண்டிப்பா தெரியும். அது வீடியோ கால் யார்கிட்ட ஒரு காமிச்சாரு, யார்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செயல் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்கூடிய விஷயமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல நீங்க சில விஷயத்த பாக்குறீங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்ததுக்காக ஒரு 3 முக்கியமான சட்டப்பிரிவுகள் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 120B. அந்த 120B என்ன சொல்லுதுன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஒரு சட்டவிரோதமான செயலை செய்ய திட்டமிடுதல் தான் வந்து அந்த 120B. இதுல என்ன அப்படின்னா, என்ன சட்டத்தின் கீழே திரு உதயநிதி அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு அந்த மேடையில பேசும்போது கீழே இருந்து ஒரு பெண்ணின் பெயரை சொன்னாங்க இல்லையா,
அந்த பெயரை வந்து சொல்ல வச்சது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தவறான விஷயத்தை நீ சொல்ற மாதிரி சொல்லுப்பா, நான் வந்து பேசுற மாதிரி பேசுறேன் சொல்லி என்ன பிளான் பண்ணி பண்ணாங்க. அதனாலதான் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பிரிவின் கீழையும், இன்னொன்று வந்து 5(b), அதாவது வார்த்தைகள் அல்லது ஒலிகள் மூலயமா பெண்ணின் மனதையோ அந்த மாதிரி காயப்படுத்துறது, பெண்ணின் மனதை காயப்படுத்துற மாதிரி வைக்கிறது. இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா இந்த சைகைகள் மூலயமாவோ அந்த மாதிரியான ஒரு பண்ணும் போதும் இன்னொரு பெண்ணை வந்து அது பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா அதுல வந்து 509ல வந்து அந்த கேஸ் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க. இந்த 153A என்ன சொல்லுதுன்னா, பேச்சு மற்றும் எழுத்து மூலம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே வந்து அவரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பெரிய விஷயம் ஒன்றும் நடந்தில்லை. இது அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு விஜய் மட்டும் இல்ல, அவருடைய அனைவருமே வந்து ரொம்ப யோசிச்சு செய்யணும். எல்லாத்துக்குமே வந்து மறுபக்கம் உண்டு, நாணயத்துக்கும் மறுபக்கம். நாளைக்கு இது நம்மள திருப்பி நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எதுக்காக கைது பண்றோம்? தவறுனா கண்டிப்பா அதை கோர்ட்டு மூலயமா தான் நம்ம தீர்க்கணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு நாள் நான் கூத்து பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி உண்மையா சொல்றேன், இன்னைக்கு கேவலப்பட்டு போனது தமிழக வெற்றி கழகம். இதான் வந்து உண்மை. இன்றைக்கு வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது தமிழக வெற்றி கழகம். இது உங்களுக்கு தேவை? அதாவது திமுகவை வந்து நம்ம ஆதரிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது, அதிமுக ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் தமிழர் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தாவேக ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் பாராட்டும்படி, பொதுமக்களால் பாராட்டும்படி அவங்க சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து இப்ப லஞ்ச லாவண்யம் குறைஞ்சிச்சு. இப்ப கூட எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டா வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு போகும்போது அவங்க ஒரு 6 பேர் சேர்ந்து பண்ணும்போது கூட 3000 ரூபாய் கேட்டாங்க. அப்போ அவங்க கேட்கறாங்க, சென்னையில இந்த மாதிரிலாம் இல்லைங்களேங்க அப்படின்னா, எங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு தான் செய்யும். 5000 வாங்குறோம், 3000 வாங்குவோம், கொஞ்சம் பவர் கம்மியான நம்மளுடைய பழைய மாதிரி வாங்குவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எங்கேயுமே லஞ்ச லாவண்யம் குறைஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. அங்க கேட்டிருக்காங்க. இவர் தன்னாலா தள்ள நம்மளுக்கு தெரியாதாக இந்த மாதிரியான விஷயம் வந்து தொடர்ந்து நடப்பட்டு தான் கொண்டிருக்கு. ஆனா இவங்க பேசும்போது மட்டும் நல்லா நீங்க போய் பார்த்தாதானே தெரியும். அது வந்து அதாவது இப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த லஞ்ச லாவண்யம் எங்க வரும் அப்படின்னா, சரியான விஷயத்தை இப்ப நீங்க வந்து ஒரு பட்டாக்கு நீங்க போறீங்க, இல்ல ஒரு ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட், ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போறீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போறீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க 1 பைசா 9 பைசா கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்க வந்து அந்த கம்யூனிட்டி வந்து மாத்தி கொடுங்க. ஒரு தவறான செயலை வந்து அரசு அதிகாரிகளை செய்ய சொல்ல போகும்போது தான் அவங்க என்ன கேட்பாங்க, உங்ககிட்ட வந்து லஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. சோ இது வந்து காலகாலமா இருந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். தவிர இந்த ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்றாங்க, 100 தடவை திரும்ப சொல்லி 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 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய அரசு அமைச்சர்கள் எல்லாருமே வந்து யாருமே வந்து அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாத கூட தெரியல. நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையானோட நம்மள வந்து ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. இந்த கைதுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, மக்களை வந்து தெளிவுபடுத்த விடக்கூடாது, இவங்க வந்து அப்படியே வச்சிருக்கணும். இவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு அதனுடைய அமைச்சர்களை பத்தியோ முதலமைச்சரை பத்தியோ தொண்டர்களை பத்தி பேசினா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கட்சி விட்டு நம்ம கட்சியோட உண்மை தெரியும், நம்ம கட்சி பக்கம் நிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் வந்து அவங்க செய்திகளை பரப்புறாங்களா? இது ஏன் உண்மையை சொன்னா என்ன பிரச்சனை? இப்ப கூட பாருங்க, அந்த நதிநீர் விஷயமா வந்து திரு புஷியானந்த் அவர்கள் எதுவுமே பேசுறது உண்மைதானே. திரு கில்லி சரத் அவர்கள் வந்து அந்த பவுடரை திரு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மாத்திரை தண்ணியில போட்டா தானா கலந்துற போது எதுக்கு வந்து அவர் வந்து அந்த மாதிரி பண்ணாருன்னா அதுக்கு பதில் இல்லை. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பத்தி அந்த பெண்ணுடைய பாலியல் இதுவை பத்தி ஒரு புகாரை பத்தி ஒரு உண்மையா சொல்றேன், நீங்க வந்து நீங்க எத்தனையோ இந்த 85 நாள் 90 நாள்ல அவர் பண்ண அந்த அந்த ஆட்சியில் செஞ்ச ஒரு ஒரு அநியாயங்கள் ஒரு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வந்து இது வரைக்கும் பொதுவா வந்து ஒரு ஆட்சி புதுசா வந்தா பழைய ஆட்சியோட புது ஆட்சி சூப்பராக இருக்குன்னு ஜெனரலா தான். ஆனா இப்போ புதிய ஆட்சியோட பழைய ஆட்சி எவ்வளவு பரவாயில்ற மாதிரி ஆயிடுச்சு. திரு டிஎம்கே திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நடத்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு கடுமையான, அது பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்ல, பெரிய மைனஸ் பாயிண்ட் இல்லாம ஒரு மாதிரி இருக்கலாம், இல்லாமே போகலான்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே வந்து பொதுமக்கள் மத்தியில், அதாவது நம்ம ஜென்ரலா நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, தாவேக்காக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட சில பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்க எப்படி நீங்க பண்ணாலுமே அவங்க வந்து அவங்க ஒரே இப்படியே தான் போயிட்டே இருப்பாங்க. இந்த சைட்ல இருந்து பார்க்கவே மாட்டாங்க. அவங்கள நீங்க போய் வந்து அப்படி இவங்களாம் தெரிஞ்சுப்பாங்க நீங்க நினைக்கிறதே வேஸ்ட். அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க இவங்க எதை செஞ்சாலும் வந்து சரி சரின்னு இதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கும், பின்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது பெருசா உணர மாட்டாங்க. இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து உங்களை வந்து மண்ணை கவாடுற அளவுக்கு வந்து ஒரு பக்கம் கோர்ட்ல ஜெயிக்கிறாரு, ஒரு பக்கம் மக்கள்கிட்ட ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு இன்றைக்கு வந்து நீங்க வந்து டாக் ஆஃப் டவுன் வந்து தாவேக்கா இருக்கும்னு பார்த்தா இன்னைக்கு டாக் ஆஃப் டவுன் வந்து திமுக அப்படின்ற மாதிரி ஒரு எண்டை வந்து செமையா முடிச்சுட்டு தாவேக்காவோட முகத்துல வந்து ஃபுல்லா கரிய பூசின மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை அமைச்சு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் எங்கேயுமே எதுக்குமே போல, எந்த ஆய்வுக்குமே போல.
இன்னைக்கு அவர் வந்து இந்த மாதிரி சப்போஸ் உதயநிதி ஸ்டாலினோட அரெஸ்ட் இல்லாம இருந்தா கண்டிப்பா ஆய்வுக்கு போயிருப்பாரு. இன்னைக்கு அவர் ஆய்வு போயிருந்தாருன்னா யாராலையும் வந்து அவரால் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அவர் எங்க போனாலும் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. சோ அவர் நேரங்காலம் பார்த்துதான் இந்த ஆய்வுகள்லாம் போறாரோ வராரோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. முன்னாலே பிளான் பண்ணியிருப்பாங்களா என்னன்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒருவேளை வந்து திங்கட்கிழமை ஆய்வுக்கு போனோம், அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அங்க பேசுறாரு. செவ்வாய்க்கிழமை எந்த ஆய்வுமே இல்லை, தொடர்ந்து ஆய்வு நடத்தினது இன்னைக்கு எந்த ஆய்வுமே போன மாதிரி தெரியல. பனையூர்ல வந்து அந்த கட்சியோட மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவர் எத்தனை பேர் நீங்க அந்த நேரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா லைவ்ல திரு விஜய் அந்த கட்சி பேசுனா எத்தனை பேர் பார்ப்பாங்க? வெறும் 100 பேர் 59 பேர் தான் அதை பார்த்திருந்தாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் கைது 8,000 10,000 பேர் ஒரு சேனல்லே பார்த்துன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு அதே மாதிரி திரு வைகோ அவர் வந்து புத்தகம் வெளியிட்ட விழா ஏதோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அது வந்து அனாதையா அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துன்னு இருக்குது. அதை பத்தி யாருக்கும் இல்லாம இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த நாளை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய சிரிப்பு, அதாவது அந்த சிரிப்பு கடைசி வரைக்கும் அவர் வந்து எங்கேயுமே மூஞ்ச டென்ஷன் பண்ணிக்கல, ரொம்ப சீரியஸ் ஆச்சுல. சிரிச்சபடியே அங்க வந்து கிளம்பினாரு. சிரிச்சபடியே நைட்டு 8:30 மணிக்கு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பும் போது அவனுடைய மகன் மற்றும் மனைவியெல்லாம் பிரியும்போது உண்மையா மனசு கொஞ்சம் ஒரு சில பேருக்கு என்னன்னா இது பேசுறாங்க அப்படின்னும் போது மேடை பேசுறதோட பயங்கரமான பேச்சுகள்லாம் இருந்திருக்குங்க. இதோட மோசமான பேச்சு முதலமைச்சர் பேசின பேச்செல்லாம் நீங்க வீட்டுல இருந்து கேட்க முடியுமான்ற போல உங்க முதலமைச்சர் பேசின பேச்சை வீட்டுல போட்டு கேட்க முடியுமா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னமோ தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாபக்கேடு வந்து தொத்தி கொண்டா போல சரியாக சென்று கொண்ட தமிழ்நாட்டோட மானம் வந்து இன்னைக்கு இந்தியால உலகம் முழுதும் வந்து பங்கம் பட்டு கொண்டிருப்பதற்கு தாவேக அரசு ஏன் பொறுப்பாகிறது என்பது நம்மளுக்கு சுத்தமாக புரியவில்லை.